லீகலா பார்க்கும்போது இப்போ சீமானுக்கு பின்னடைவு அப்படிதானே? அப்படி ஒண்ணும் இல்லன்னு இல்ல நான் நீங்க சொல்றேன். வழக்கே எடுத்துக்க கூடாது. இங்கேயே வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொன்ன இடத்துல, இப்ப அங்க வழக்கு விசாரணைக்கு இது எடுத்துக் ரொம்ப கொள்ளப்படும் ரொம்ப அப்படிங்கிறதே ஒரு இந்த அவங்களுக்கு தான இந்த அட்வான்டேஜ். கேஸ எஃப்ஐஆர் இங்க போடக்கூடாதுன்னு சொன்னா போலீஸ் என்ன பண்ணும் சொல்லுங்க? எஃப்ஐஆர் இங்க வராதுங்கன்னு நம்ம சொன்னோம்னா, எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அத ரெமிட் பண்ணி அனுப்புவாங்க. அது ஒரு நடைமுறைங்க. ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட். இப்ப நீங்க போய் புகார் குடுக்குறீங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு குற்றம் நடந்துச்சுன்னு. ஏங்க எந்த அண்ணா நகர் லிமிட்டா? இங்க வராதுங்கன்னு உங்ககிட்ட குடுக்குறாங்க. நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? அண்ணா நகர் கொண்டு போய் குடுப்பீங்க. இல்லையா? இல்ல இங்கேயே வருதுன்னா சரி புகார வாங்கிப்பீங்கல்ல. அந்த நடைமுறை தான் அது. அத தாண்டி ஒண்ணுமில்ல. புகார் சரி குடுத்ததுனால இப்ப 7ஆம் தேதி வந்து சீமான் அது ஆஜராகணும்னு ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களா? ப்ரொசீஜர். அது நீங்க இப்போ நீதிமன்றத்தில ஒருத்தர் வந்து முறையீடு பண்றாரு. எனக்கு இந்த மாரி தவறு நடந்துச்சுங்க. எனக்கு இந்த மாரி நான் பாதிப்புக்குள்ளாயிட்டேன். இந்த நபர் இந்த குற்றத்த பண்ணிட்டாரு. அப்படின்னு ஒரு முறையீடு பண்றாரு. அப்ப எதிர் தரப்ப ஆஜராக சொல்லி உங்க தரப்பு விளக்கம் என்னன்னு கேட்கணும்ல. இது ஒரு ப்ராசஸ். இது லீகல் ப்ராசஸ். எந்த கேஸ்லயும்.